Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாப்கார்ன் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஃப்ளவர்ல நான் வந்து 16 petals இருக்க மாதிரி பண்ணிருக்கேன். இதுல வந்து 8 இருக்க மாதிரி பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இது பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு கலர் threads எடுத்துர்க்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் threads வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு slip stitch போட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கு அப்புறமா இதுல வந்து chain 2 ஃபர்ஸ்ட் செயின்ல வந்து 8 single crochet வந்து போட்டுக்கணும். Eight single crochet போட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்துட்டு ஒரு slip stitch போட்டுக்கறேன். அதுக்கு அப்புறமா chain 3 போட்டுக்கணும். அதே ஸ்டிட்ச்ல வந்து 4 double crochet போடணும். நம்ம இருக்கிற 8 petalsலயும் இதே தான் வந்து ரிப்பீட் பண்ண போறோம். இதுல வந்து chain 3 வந்து ஒரு double crochetவா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப வந்து 4 double crochet வந்து எக்ஸ்ட்ரா போட்டா போதும். chain 3 போட்டுட்டு 4 double crochet வந்து சேம் ஸ்டிட்ச்ல வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து 4 double crochet போட்டுட்டேன். செயினோட சேர்த்து 5 double crochet. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணனும்னா நீடில வந்து ஃபர்ஸ்ட் double crochet ஸ்டிட்ச்ல விட்டுட்டு இந்த மாதிரி வெளிய எடுக்கணும். அத செக்யூர் பண்றதுக்கு ஒரு செயின், அதுக்கு அப்புறமா ரெண்டு செயின். அதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஸ்டிட்ச்ல வந்துட்டு 5 double crochet போடணும். இனி எல்லாமே வந்து 5 double crochet வந்து போட்டுட்டே வரணும். இருக்கிற 8 stitchesலயும் வந்து போடணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 5 double crochet போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த மாதிரி நீடில உள்ள விட்டுட்டு அந்த லூப்பை வந்து இப்படி வெளிய எடுக்கணும். இத செக்யூர் பண்றதுக்கு ஒரு செயின், மறுபடியும் ரெண்டு செயின். இதே ஸ்டெப்ஸை வந்து 8 செயின்ஸ்லயும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வரணும். அப்ப நமக்கு 8 petals வந்து கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 8மே போட்டுட்டேன். அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பெட்டல்ல இருக்கிற செயின்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு slip stitch போட்டு இத வந்து கம்ப்ளீட் பண்ணனும். இதுக்கு அப்புறமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போறோம். அதனால இத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்மால் ஃப்ளவரா வேணும்னா இது கூட அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு லேயர் நான் வந்து டபுள் லேயர் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் இப்போ வந்து வேற ஒரு கலர் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு slip stitch எங்கயாவது ஒரு இடத்துல வந்து slip stitch போட்டுட்டு chain 3 போட்டுக்கோங்க. முன்னாடி பண்ண மாதிரியே தான் இது வந்து ஒரு double crochetவா கன்சிடர் ஆகும். திருப்பியும் அதுக்குள்ள வந்து 4 double crochet போடணும். டோட்டலா 5 வர மாதிரி. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதுல விட்டுட்டு இந்த லூப் வந்து இப்படி வெளிய எடுக்கணும். அதுக்கு அப்புறமா அதை செக்யூர் பண்றதுக்கு ஒரு செயின், மறுபடியும் ஒரே செயின் தான் போடுறேன். முன்னாடி வந்து நான் ரெண்டு செயின் போட்டுருந்தேன். இதுல வந்து ஒரு செயின் தான் போடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து 8 petals வேணும்னா நீங்க வந்து இந்த கேப்ல மட்டும் போட்டா போதும். இந்த மாதிரி டபுள் crochet. நான் வந்து இந்த மாதிரி 16 கிரியேட் பண்றனால அந்த பெட்டலுக்கு பின்னாடியே வந்து
மறுபடியும் ஒரு பெட்டல் மாதிரி க்ரியேட் பண்ணணும். 5 டபுள் க்ரோஷே வந்து நீங்கள் போடணும். அப்புறமா அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின், திருப்பியும் அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு செயின், டோட்டலாக 2 செயின். ப்ரீவியஸ் ரவுண்டில் வந்து நம்ம 3 செயின் போட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு 8 பெட்டல்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த கேப்பில் மட்டும் கேப்பில் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 பெட்டல்ஸ் வரும், சின்ன ஃப்ளாராக கிடைக்கும். இதுவே 16 வேணும்னா நம்ம சென்ட்ரலையும் போடணும், இந்த பெட்டலுக்கு பின்னாடியும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவருக்கு பின்னாடி போட்டேன். இப்போ வந்து மறுபடியும் சென்டரில் போடுறேன். இதே மாதிரி பண்ணி இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 8 பெட்டல் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா செயின் வந்து 2 செயின் போட்டுக்கோங்க. அதாவது டோட்டலாக 3 செயின். ஏன்னா கேப் வந்து நிறையா இருக்கும் அதனால. இப்போ நான் 16 க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம பக்கத்துலேயே போடுறதுனால 2 செயின் போட்டால் போதும். செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின், மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு செயின். நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ளார் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயின் வந்து ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் சென்டர் மட்டும் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்துட்டு ஒன்றுக்கு மேலேயும் போட்டிருப்பேன், சென்ட்ரலையும் போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பெட்டலையும் போட்டுட்டேன். இப்போ கடைசி பெட்டல் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி 5 டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறமா செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின், மறுபடியும் ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறத வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்